மகாத்மா காந்தி பெயரிலேயே தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை தொடர வேண்டும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். மக்களின் குரலை மதிக்காமல் பிபிஜி ராம்ஜி திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. மக்களின் தேவையின் அடிப்படையில் அமைந்த எம்ஜி நரேகாக்கு பதிலாக ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள பிபிஜி ராம்ஜி வேலை உறுதி திட்டமே அல்ல, அது அழிவு திட்டம். மக்களின் வாழ்வாதாரத்தை ஒழித்து கட்டும் சதி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாடு பக்கம் அடிக்கடி வருகிறார் பிரதமர் மோடி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3,458 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்போது வரும் என்றும் அடுக்கடுக்கான கேள்வி. தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அங்கீகரிக்கப்படாத மாம்பழம் சின்னத்தை மேடையில் பயன்படுத்துவதா? பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்தில் அதிகார துஷ்பிரயோகம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் கண்டனம். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் பிரதமர் மோடியின் தமிழ்நாடு வருகைக்கு எதிர்ப்பு. மே 17 இயக்கத்தினர் சென்னையில் கருப்பு கொடி போராட்டம். சென்னை, செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். 100 நாள் வேலை திட்டம் மாற்றப்பட்டதற்கு சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகள் கண்டனம். பிபிஜி ராம்ஜி திட்டம் ஒன்றிய பாஜக அரசின் கருப்பு சட்டம் என்றும் குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஒருமனதான கோரிக்கையான நீட் தேர்வு விலக்கு எப்போது அமலுக்கு வரும்? பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுக்கடுக்கான கேள்வி. தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதுமே தோல்வியைத்தான் தரும் என்றும் திட்டவட்டம். தேசப்பிதா காந்தியின் வரலாற்றை ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டு சிதைப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. இந்தியாவின் வரலாற்றை திரிப்பதில் பிரதமர் மோடி மாபெரும் ஆசிரியர் என்றும் கண்டனம். சென்னை நந்தனத்தில் மெட்ரோஸ் பூங்கா மற்றும் விளையாட்டு மைதானம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவு உயர்வு. இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 3,600 ரூபாய் அதிகரிப்பு. தங்கத்திற்கு நிகராக வெள்ளி விலையும் புதிய உச்சத்தை தொட்டது. குடியரசு தின விழாவை ஒட்டி தலைநகர் டெல்லியில் கொட்டும் மழையிலும் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் அலங்கார ஊர்தியை கண்டு பார்வையாளர்கள் வியப்பு. வாணியம்பாடி அருகே எருது விடும் விழா. சீறி பாய்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள். அதிமுக பாஜக கூட்டணியுடன் மீண்டும் சேர்ந்த டிடிவி தினகரன். நடவடிக்கைக்கு வலுக்கும் எதிர்ப்பு. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுக கழகத்தில் இணைத்தனர். விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ள ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர். 4வது சுற்றுக்கு முன்னேறிய கார்லஸ் அல்காரஸ் 100வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் வெற்றி பெற்று சாதனை. உள்நாட்டு பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் ஈரானை நோக்கி மிகப்பெரிய கடற்படை அனுப்பி வைப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பால் தெற்காசியாவில் பதற்றம் அதிகரிப்பு.